அனைவருக்கும் இனிய வணக்கம். மாணவ செல்வங்களே, 6ஆம் வகுப்பிற்குரிய 3ஆம் பருவம். அதில் முதல் இயலில் பாரதம் அன்றைய நாற்றாங்கால், அதாவது கவிதை பேழையில் தாராபாரதி எழுதிய பாரதம் அன்றைய நாற்றாங்கால். பாரதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய இந்திய நாடு. இந்திய நாடு வளம் பொருந்தியது. இயற்கை வளங்களாக இருக்கட்டும், இலக்கிய வளங்களாக இருக்கட்டும், நம்ம நாட்டில் மிகுந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இமயம் முதல் குமரி வரை நம்மளுடைய வாழும் இந்தியர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்கின்றனர். அதாவது உணவு, உடை, மொழி, நாகரிகம் இவற்றெல்லாம் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியர் அப்படின்ற உணர்வோடு ஒன்றுபட்டு நாம் வாழ்கின்றோம். இந்திய நாட்டுடைய தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலாக தான் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படின்ற பாடல் அமைந்திருக்கு. இந்த பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படின்ற பாடலை எழுதியவர் தாரா பாரதி. தாரா பாரதி அப்படின்றவர் ஒரு புது கவிதை கவிஞர். அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அவர் எழுதிய நூல்களில் தாரா பாரதியின் கவிதைகள் அப்படின்ற கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு பாடலை தான் இங்கே நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அவரை பற்றிய ஆசிரியர் குறிப்பு என்னன்னு பார்த்துக்கலாம். நூல்வெளி. தாரா பாரதியுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் அவருடைய இயற்பெயர், அதாவது பெற்றோர்கள் அவருக்கு இட்ட பெயர் ராதாகிருஷ்ணன். அவருடைய அடைமொழி, அதாவது சிறப்பு பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கவி ஞாயிறு. இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அதில் ஒரு சிலர் நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இதெல்லாம் இவர் இயற்றிய கவிதை நூல்கள். இங்கே நமக்கு பாடமாக கொடுத்துருக்கிறது தாரா பாரதியின் கவிதைகளில் ஒரு பாடலை நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. பாரதம் அன்றைய நாற்றாங்கால். பாரதம் இந்திய நாட்டினுடைய தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் விதமாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பாடலை அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். இது பூமியின் கிழக்கு வாசல், இது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான், தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கின்ற மேலாடை, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, புதுமைகள் செய்த தேசம் இது. இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு. அதாவது இந்திய நாடு உங்களுக்கே தெரியும், நம்மளோட இந்திய நாடு அப்படின்னாலே புதுமை தான். அது மட்டும் இல்லாமல் பூமியோடைய கிழக்கு வாசலாக நம்மளுடைய பூமி அமைஞ்சிருக்கு. அதாவது நம்மளுடைய இந்திய நாடு அமைந்திருக்கு. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான், தேசம் உடுத்திய நூலாடை. அதாவது தேசம் நம்மளுடைய இந்திய நாடு ஆடையாக திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை ஆடையாக உடுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கின்ற மேலாடை. மெய் அப்படின்னா உண்மை. இன்னொரு பொருள் நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது மெய்னா தோல், அதை நம்ம மெய்யின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்திய தாய் மெய் உணர்வையே மேலாடையாக மேலாடை நம்மளுடைய மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் தெரியும். அதே மாதிரி இந்திய தாய் மெய் உணர்வை மேலாடை போன்று உடுத்தியிருக்காங்களாமா. அடுத்து காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. காளிதாசருடைய அவர் இயற்றிய இனிமையான பாடல்கள் எல்லாமே காவிரி கரையில் எதிரொலிக்கிறதாமா. கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. கம்பன் எழுதியது கம்ப ராமாயணம். கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடுன்னு சொல்லுவாங்க. அவர் எழுதிய அந்த பாடல்கள் அமுதம் போன்ற கவிதை வரிகள் கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றதாவாம். அடுத்து கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும். கன்னிக்குமரினா குமரி முனையாகிய கன்னியுடைய கூந்தலுக்கு காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகிறதாமாம். அடுத்தது மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். மேற்கே தோன்றிய நதிகள் எல்லாமே கிழக்கே வரைக்கும் பாய்ந்து அங்கே உள்ள நதிகள்லாம் நலம் விசாரிக்கிற அளவுக்கு நீர்வளம் செழிப்புற்று இருக்கு. அதை தான் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றதாமா.
கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். இந்த இடத்துல வந்து சிற்பக்கலைகள பத்தி சொல்றாங்க. அந்த காலத்துல வந்து சிற்பக்கலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பாறைகளை வந்து குடைந்து குடைவரை கோயில்கள், அப்புறம் வந்து கற்களை அடுக்கி வைத்து அந்த மாதிரி வந்து கோயில்கள வந்து எழுப்பியிருக்காங்க. அந்த காலத்து கோயில்கள் எல்லாமே வந்து கற்களை அடுக்கி வைத்தும், பாறைகளை வந்து குடைந்து தான் வந்து கோயில்கள வந்து செதுக்கியிருக்காங்க. அதுதான். கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக வந்து சிறப்புற்று விளங்குகிறது. அன்னை நாட்டின் அமுத சுரப்பியில் அந்நிய நாடுகள் வந்து பசி தீர அமுத சுரப்பினா உங்களுக்கு தெரியும். அள்ள அள்ள குறையாததா வந்து அமுத சுரப்பின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அன்னையாகிய பாரத நாடு வந்து அமுத சுரப்பியாக விளங்குகிறதாம். நம்மளுடைய நாட்டுல உள்ள மக்கள் மட்டும் அல்லாம, பிற நாட்டு மக்களின் பசியை வந்து போக்கக்கூடிய அட்சய பாத்திரமாக, அமுத சுரப்பியாக விளங்குகின்றது அப்படின்னு தாராபாரதி சொல்றாரு. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக அறத்தினுடைய ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை அகிம்சை அப்படின்னா வந்து அமைதியான முறையில் அகிம்சை அப்படின்னால அமைதி அப்படின்ற சிறிய கைத்தடி விளங்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்ற பாடல் மூலமா வருது. பாரதம் அன்றைய நாற்றாங்கால் மிகப்பெரிய வந்து ஊன்றுகோலாக வந்து இருப்பது வந்து பாரதம் அப்படின்னு வந்து சொல்றாரு. பாடல் வந்து உங்களுக்கு பாடல்ல ஏதாவது சந்தேகம் வந்து இருந்திருந்தா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து கேட்கலாம். கல்வி சம்மந்தப்பட்ட வீடியோலாம் வந்து இனிமே நம்மளுடைய சேனல்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.